நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் எத்தனை தடவை நம்ம ஏன் ஏழையா இருக்கோம்னு கேட்டிருப்ப, எத்தனை தடவை அவங்கள அசிங்கப்படுத்தியிருப்ப. இப்போ இது உன்னோட டர்ன், நீ என்ன கிழிக்கிறன்னு பாக்க. தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உழைச்சுதான் ஆகணும். உங்களுக்குன்னு தனியா ரூட் போட்டுதான் ஆகணும். சில நண்பர்களை இழந்துதான் ஆகணும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத ஆரம்பத்துல இழக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது. பல இழப்புகளை நீங்க சந்திச்சாதான் அடுத்த ஜெனரேஷன் அழகா இருக்கும். உன்னோட ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷனா இருக்கணும், கூலிக்கு வேலை செய்யற ஜெனரேஷனா. இத மனசுல நினைச்சுக்கிட்டு உழைங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசே இல்லைன்னா கூட நீங்க அந்த ட்ரிப்ல கலந்துக்க பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்க லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க விருப்பப்பட்டா கூட அந்த நண்பர்களோட நீங்க டூர் போக முடியாது. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடுங்க. மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவனை மட்டும் நம்பிடாத. ஏன்னா அதுதான் உருட்டுலயே உலகமகா உருட்டு. நீங்க பணத்தை கொடுத்து ஹாப்பினஸ் வாங்க முடியாதுதான், ஆனா ஹாப்பியா வாழணும்னா பணம் வேணும். நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருந்தனாலாம் மேட்டர் கிடையாது. உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்றதுதான் மேட்டர். பிகாஸ் மணி ஈக்குவல்ஸ் டு ரெஸ்பெக்ட். என்னைக்காவது நம்ம படிச்ச ஸ்கூல் வழியா போகும்போது நம்ம மனசுல சொல்ல முடியாத ஒரு பெயின் வரும்ல. இப்ப நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாம போன நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்த நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, டீச்சர்ஸ் அடிச்ச ஒவ்வொரு அடியிலும் இருந்த அன்பு, மதிய லஞ்சோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ட நட்பு, கிரவுண்ட்ல தடுக்கி விழும்போது நம்மளை தூக்கி விட்ட நம்மளுடைய நண்பர்களுடைய கைகள், சொல்ல மறந்த காதல்கள், சொல்லியும் சேராம போன காதல்கள், இப்படி இத்தனையும் பார்த்த நம்ம நினைவுகளோட பாதியா இருக்கிற இந்த இடத்த வெறும் சாதாரண கட்டிடம் மாதிரி பார்த்துட்டு கடந்து பார்த்துட்டு போகும்போது மனசு ரொம்ப வலிக்கதான் செய்யும். வெல்கம் பேக் டு கண்ணாடி வேர் யூ கேன் see yourself அப்படின்றது தான். நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே அழகாக கேள்விகளாக போட்டிருந்தீங்க. பட் நிறைய கேள்விகள் இருக்கனால நிறைய சார்ட் பண்ணி இதுக்காக ஒரு தனி டீமே வச்சு நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ கேள்விகள் வருது. ஸோ எல்லா கேள்விகளையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சார் ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ்மா. ஓகே. ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்களே, பட டைலாக் கூட சொல்லலாம், மன்னிக்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மன்னிக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை மன்னிக்கலாமா மன்னிக்க கூடாதா அவமானப்படுத்தினவங்களை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கிறது கடவுளுடைய குணம். ஆனா நீ கடவுள் இல்லை. அவமானத்தை மறந்துடாத, திருப்பி கொடுக்கணும்ல. அந்த அவமானத்தை நீ திருப்பி கொடுக்கறது உன் வெற்றியால தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம அவமானமா வாயிலெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம சக்ஸஸே பேசிடுறோம் உங்ககிட்ட. ஜெயிச்சு காட்டி அதுல அவங்க அவமானப்படுத்தணும். இவனை போய் இப்படி பேசிட்டமே அப்படி சொல்லணும். எஸ் சார், அப்பா அம்மா எனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிட்டே இருக்க பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் எத்தனை தடவை நம்ம ஏன் ஏழையா இருக்கோம்னு கேட்டிருப்ப, எத்தனை தடவை அவங்கள அசிங்கப்படுத்தியிருப்ப. இப்போ இது உன்னோட டர்ன், நீ என்ன கிழிக்கிறன்னு பார்க்கலாம். சார், இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒருத்தவங்களுக்கு நம்மள நிஜமாலே பிடிச்சிருக்குன்னா எப்படிலாம் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கே தெரியாது, ஆனா உங்க பாடி இதெல்லாம் பண்ணும். when you like someone, நோட் பண்ணிக்கோங்க. ஐ கான்டாக்ட். உங்களுக்கு தெரியாம அவங்க ஃபேஸை நீங்க ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபாஸ்ட் ஹார்ட். அவங்க உங்க பக்கத்துல வந்தா உடனே நர்வஸ், எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ரேண்டம் ஸ்மைல்ஸ், ஸ்மால் டெக்ஸ்ட் கூட அந்த டேவே ஹாப்பி ஆக்கிடும். சாஃப்ட் வாய்ஸ். பேசும்போது உங்களுக்கே தெரியாது, ஆனால் உங்கள் டோன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஃபோன் செக்கிங், ரிப்ளை வந்திருக்கான்னு எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஹிடன் ஜெலசி. வேற யார் கூட பேசினாலும் மூட் ஆஃப் ஆயிடுவீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, அப்படியே நடந்திருக்கு. இதெல்லாம் காமன் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காமன் லவ் சயின்ஸ். எஸ், லவ் லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ், காமன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சார், இது ஒரு யூனிவர்சல் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இஎம்ஐலாம் நிறைய வாங்கியிருப்பாங்க, அதுக்காக தேடி ஓடுறதா, இல்லை அவங்களுக்குன்னு பர்சனலாக சில ஆசைகள் இருக்கும் இல்லையா, நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. பட் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால இது எதையுமே நம்ம டச் பண்ணாமல் இருப்போம். ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, எப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வாழ்றது அப்படின்றாங்க. வயசு இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடணும். காசு இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்படி ஒன்னொன்னா செலவு பண்ணிட்டுலாம் வர்றதுக்குள்ள உனக்கு டயர்ட் ஆகிடும். இப்படி டயர்டாகி முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணணும்னு இருந்தேன்னா நீ என்ஜாய் பண்ணுற வயசை தாண்டிடுவ. நீ இப்போ நினச்ச மாதிரி ஓட முடியாது, ஆட முடியாது, விளையாட முடியாது, எதுவுமே முடியாது. அதனால வயசு இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது டூர் போனால் உடனே பைசா இல்லைன்னா கூட ஏற்பாடு பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோட போயிடு. ஓகே,
மூட்டு வலி முதுகு வலிக்குள்ள நம்ம என்ஜாய் பண்றோம். எஸ். ஓகே சார். பணம் இருக்கவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், பணம் இருக்கவங்கனால தான் அதை டபுள் ஆக்க முடியும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏழைங்கனால ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாதா? முடியும். ஒரு சிறுத்தையை விட மானால வேகமா ஓட முடியுமான்னு கேட்டா, மானுக்கு இன்னும் 2 கால் வச்சா கூட சிறுத்தை ஓடுற வேகத்துக்கு ஓட முடியாது. அப்ப யோசிச்சு பார்த்தா மானை விட சிறுத்தை வேகம் மானால கிட்ட கூட நெருங்க முடியாது சிறுத்தையோட வேகத்துக்கு. அப்படி இருந்தும் மான் சிறுத்தை கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது? எப்படியோ ஜிக்ஸாக்கா ஓடி என்னமோ பண்ணி அந்த மான் சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிருது. ஒரு கட்டத்துல அந்த சிறுத்தையும் அந்த மானை விட்டுட்டு வேற மானை தேடி போயிடுது. ஏன் அந்த சிறுத்தை அந்த மானை விட்டுட்டு போயிடுதுன்னா, அந்த சிறுத்தைக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. அந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான். மானுக்கு ஆப்ஷனே கிடையாது, ஓடிதான் ஆகணும். ஓகே, மானுக்கு தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, நம்ம லைஃபும் அந்த மாதிரி தான். நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லை. தனியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உழைச்சு தான் ஆகணும். உங்களுக்குன்னு தனியா ரூட் போட்டு தான் ஆகணும். சில நண்பர்களை இழந்து தான் ஆகணும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத ஆரம்பத்தில் இழக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது. பல இழப்புகளை நீங்க சந்திச்சாதான் அடுத்த ஜெனரேஷன் அழகா இருக்கும். உன்னோட ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷனா இருக்கணும், கூலிக்கு வேலை செய்யற ஜெனரேஷனா. இதை மனசுல நினைச்சுக்கிட்டு உழைங்க. மான் மாதிரி தான் நம்மளும். நமக்கு மேல பெரும் பெரும் புள்ளிகள்லாம் இருக்காங்க நம்ம ஃபீல்ட்லயே. உழைக்கணுங்க, அவ்வளவுதான். சார், அடிக்கடி இந்த விஷயம் தோணும், நம்ம பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ? நம்ம பாட்டுக்கு ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்காது இல்லையா? இல்ல, ஆமா, அந்த லைஃப் வாழ்ந்து பார்க்கணுன்ற ஏக்கம் நிறைய பேருக்கு வருது. நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? டெஃபினெட்லி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. என்னைக்காவது நம்ம படிச்ச ஸ்கூல் வழியா போகும்போது நம்ம மனசுல சொல்ல முடியாத ஒரு பெயின் வரும்ல. இப்ப நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாம போன, நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்த நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, டீச்சர்ஸ் அடிச்ச ஒவ்வொரு அடியிலும் இருந்த அன்பு, மதியம் லஞ்சோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ட நட்பு, கிரவுண்ட்ல தடுக்கி விழும்போது நம்மளை தூக்கி விட்ட நம்மளுடைய நண்பர்களுடைய கைகள், சொல்ல மறந்த காதல்கள், சொல்லியும் சேராம போன காதல்கள், இப்படி இத்தனையும் பார்த்த நம்ம நினைவுகளோட பாதியா இருக்கிற இந்த இடத்த வெறும் சாதாரண கட்டிடம் மாதிரி பார்த்துட்டு கடந்து பார்த்துட்டு போகும்போது மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யும். பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். சார், இன்ஸ்டன்ட் சக்சஸ் பாசிபிளா? நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடல்லே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க கார்ல டிரைவ் பண்ண போறீங்க. உங்க காரோடைய ஹெட்லைட் மேக்சிமம் 10லேருந்து 20 மீட்டர் தான் காட்டும். நாட் த ஃபுல் ஹைவே, நாட் த என்டையர் ஜேர்னி, ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்பவே கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் பண்ண மொத்த ரூட்டும் உங்க கண்ணுக்கு தெரியணும். அப்பதான் நான் வண்டி எடுப்பேன்னு உட்கார்ந்துருப்பீங்களா? இல்ல அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம உங்க வண்டியை ஆன் பண்ணி இம்மீடியட்டா உங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஆப்ஷன் 2 தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கார் ஒன்ஸ் ஒரு 20 மீட்டர் கிராஸ் பண்ணாதான் அடுத்த 20வது மீட்டர் நம்ம கண்ணில் காட்டும். ஸோ அதனால இன்ஸ்டன்ட் சக்சஸ் வந்து சாத்தியம் இல்லை, நம்ம அதுக்காக போராடணும். இம்பாசிபிள்மா. Okay. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அதுக்காக போராடணும் கைஸ். சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பட் அந்த டைமில் லீவ் போடுறதோ இல்லைனா வந்து ஃபினான்ஷியலாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செட் பண்ணுறதோ ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் ஆசையாகவும் இருக்குது ட்ரிப் போகணுன்னு. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசே இல்லைனா கூட நீங்கள் அந்த ட்ரிப்பில் கலந்துக்க பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்கள் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டா கூட அந்த நண்பர்களோட நீங்கள் டூர் போக முடியாது. ஓகே, அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடுங்க. உடனே கிளம்புறோம், பேக் பண்ணுறோம். அவ்வளோதான். சார், சில பேர் சொல்லுவாங்க பணம்லாம் லைஃப்க்கு தேவையில்லை, காசு இருந்தால் சந்தோஷத்தை வாங்கிட முடியுமான்னு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவனை மட்டும் நம்பிடாத. ஏன்னா அதுதான் உருட்டுலேயே உலகமகா உருட்டு. நீங்க பணத்தை கொடுத்து ஹாப்பினஸ் வாங்க முடியாது தான். ஆனா ஹாப்பியா வாழணும்னா பணம் வேணும். நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தனாலாம் மேட்டர் கிடையாது. உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்றது தான் மேட்டர். பிகாஸ் மணி ஈக்குவல்ஸ் டு ரெஸ்பெக்ட். எஸ், யாராவது இதுக்கப்புறம் மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னாங்கன்னா அந்த மணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. I'll show you how to be happy. எஸ். A person ஒரு ஹியூமன் டைரியா இருக்க முடியுமா ஒருத்தர் லைஃப்ல? நம்பலாமா? சில பேரை பார்த்து ஏன் இவங்களை முன்னாடியே பார்க்கலன்னு நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க கிட்ட கிடைச்ச கம்ஃபர்ட்டும் ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு வேற யாருக்கிட்டையும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி பர்சன் உங்க லைஃப்ல இருந்தா அவங்க கிட்ட என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுங்க.